ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வரலட்சுமி நோன்பு பௌர்ணமி அன்னைக்கு ஆடி வெள்ளி அதை வந்து நான் கும்பிடலை. மாரியம்மனையும் கும்பிடலை, வரலட்சுமியும் நான் கும்பிடல. ஆனால் போன வருஷம் நல்லா கும்பிட்டுட்டு இருந்தேன். என்ன ஏன் கும்பிடலன்னா, ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அதாவது எங்கள் சித்தி வந்து திடீர்னு இறந்து போயிட்டாங்க. அதுவும் ஆடி வெள்ளி பௌர்ணமி வரலட்சுமி நோன்பு அப்போ கரெக்டாக வந்து இறந்து போயிட்டாங்க. அதை முன்னாடியே பிரம்ம முகூர்த்தத்தில் இறந்து போயிட்டாங்க. 4 மணிக்கே இறந்து போயிட்டாங்க. வெள்ளிக்கிழமை தான் எங்கள் சித்தியை வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அதுவும் நிறைஞ்ச ஆடி வெள்ளி பௌர்ணமி வரலட்சுமி நோன்பப்போ எங்கள் சித்தி போனது வந்து அது சுமங்கலியாக அந்த அம்மா போகும்போது எல்லாருமே வந்து அந்த அம்மாவை மாரியம்மனாக நினச்சி வளையல் எல்லாம் போட்டாங்க. அந்த அம்மாவுக்கு மஞ்சள் குங்குமம், சாரி, வளையல்லாம் வந்து எப்படி வந்து கொடுப்பாங்களோ அது மாதிரியே அந்த அம்மாவுக்கு வந்து எப்படி லக்ஷ்மி அம்மாவை வந்து எப்படி அலங்காரம் பண்ணுறாங்களோ, எப்படி மாரியம்மனை ஆடி வெள்ளியப்போ அலங்காரம் பண்ணாங்களோ அதே மாதிரியே எங்கள் சித்தி போச்சு. நான் வந்து ரொம்ப கவலைப்பட்டேன். என்னடா எப்போவுமே நான் யூடியூப்பில் வரலட்சுமி ஆடி வெள்ளி மாரியம்மன்லாம் காட்டுவேனே, இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு நான் பக்கத்து கண்கிட்ட. அதனால் வந்து என்ன செய்கிறதுனே தெரியல. எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி அந்த அம்மாவும் வந்து அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா நீ வந்து கோயிலுக்கு போகிறதோட இந்த அம்மாவை நீ ஆடி வெள்ளியப்போ நிறைஞ்ச பௌர்ணமி அப்போ அந்த சித்தி போகும்போது நீ வந்து அந்த அம்மாவை வந்து நீ மாரியம்மனாக தான் நீ நினைக்கணும். அந்த மாரியம்மனே வந்து உன் கண்ணில் மனுஷ உருவத்தில் வந்து உனக்கு காமிச்சிருக்கு. அதனால் வந்து நீ என்னடா வரலட்சுமி நம்ம கும்பல்லையே, ஆடி வெள்ளி கும்பல்லையே, பௌர்ணமி நிறைஞ்ச பௌர்ணமிக்கு கும்பல்லைன்னு கவலைப்படாதம்மா. கடவுளோட இந்த அம்மாவை உங்கள் சித்தியை பார்த்துப்பாரு, அதுதாம்மா உண்மையான கடவுள், உண்மையான மாரியம்மன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. இந்த உண்மையான மாரியம்மனை நீ வந்து கும்பிட்டுக்கோ, இந்த அம்மாவோட ஆசீர்வாதமே உனக்கு கிடைக்குமா. இது வந்து ஒருத்தர் ஐயர் கூட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரினா வந்து யாருக்குமே கொடுத்து வைக்காதுமா. அப்போவும் பார்த்து முழு நிலவு வந்து அன்றைக்கி ஃபுல்லாக இருந்ததா, அதாவது நாள் ஃபுல்லாக வந்து அந்த பௌர்ணமி இருந்தது அப்படின்னு சொன்னாங்களாம். எப்போவுமே பௌர்ணமி வந்து இரவு வரும், இல்லை காலையில் வரும். காலையில் இருந்தால் மத்தியானம் வரைக்கும் இருக்கும், இல்லை மத்தியானம் வந்தால் அடுத்த நாள் நைட்டு வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த அவங்க சித்தி இறந்தப்போ முழு நிலவாக பௌர்ணமியாக இருந்திருக்கு. அதனால் வந்து உங்களுக்கு வந்து மாரியம்மன் தான். அதனால் நீ கவலைப்படாத. ஏன்னா என்னால் தாங்கிக்கக்கூடிய மனசு இல்லை. ஏன்னா அவங்களாம் என்னென்னா வளர்த்தாங்க, எங்கள் பெரியம்மா பொண்ணை வளர்த்தாங்க, எங்கள் சித்தி குழந்தைய வளர்த்தாங்க, எல்லா குழந்தையும் வளர்த்தாங்க. எங்கள் அம்மாவும் சரி, எங்கள் சித்தி பெரியம்மா எல்லாருமே சரி ரொம்ப ஒத்துமையாக இருப்பாங்க. எப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு உதவி செய்வாங்க, இவங்களுக்கு உதவி செய்வாங்க. அந்த உதவி பண்ணுறதை வந்து யாருமே வந்து தடுக்கவே முடியாது. அதாவது நம்ம பெத்த குழந்தைய கூட நம்மளெல்லாம் பிடிக்காது. ஆனால் அவங்க அக்கா தங்கச்சி சேர்ந்து பார்த்தா ஐயோ அப்படி இருக்கும். 5 அக்கா தங்கச்சிங்க எங்கள் அம்மாவுக்கு கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி, அப்படி வந்து அவங்க வந்து அப்படி ஒற்றுமையாக இருப்பாங்க. அவங்கள மாதிரியே வந்து ரொம்ப பேர் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப பேரை நான் வந்து அக்கா தங்கச்சி அந்த காலத்து அவங்களாம் வந்து ரொம்ப பேரை பார்த்துருக்கேன். ஆனால் எங்கள் சித்தி வயசு வந்து 65 தான் சொன்னாங்க. ஆனால் ரொம்ப பேர் வந்து 90, 80 போகிறவங்க தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் எங்கள் சித்திக்கு 60, 63, 65 தான் சொன்னாங்க. இருந்தாலும் அவங்க நல்லபடியாக வந்து சுமங்கலியாக போனதில் எங்களுக்கு வந்து ஒரு விதத்தில் வந்து சந்தோஷம், ஒரு விதத்தில் துக்கம். அது வந்து துக்கத்தை போகிறது கொஞ்சம் லேட்டாகும். ஆனால் கடவுள் வந்து நிச்சயமாக என் கூட இருக்கிறாரு, அது மட்டும் எனக்கு தெரியுது. சாமி என்கிட்ட இருக்குது, அது மட்டும் தெரியுது எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்துச்சுன்னா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லிட்டேன். வெரி சாரி. அடுத்த நான் ஆடி வெள்ளியப்போ நான் வந்து சாமியை கும்பிட்டு நான் உங்களுக்கு நல்லா வீடியோ போடுறேன். எனக்கு கொஞ்சம் இந்த வீடியோ போடக்கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.